जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. பண்பாடு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். கவிகளின் தன்மான உணர்ச்சி. மாறுவேஷம். தாராநகரம் என்பதுதான் அந்த ஊர். தற்போது தார் என்று வழங்குகிறது. மத்திய பிரதேசத்தில் இருக்கும் ஊர். விக்ரமாதித்யனின் தலைநகரமாக வித்வத் சமூகமும் கவி சமூகமும் உன்னத ஸ்திதியிலிருந்த உஜ்ஜயினிக்கு தெற்கில் 40-50 மைலுக்குள் தார் இருக்கிறது. போஜ ராஜ்யத்தை விட்டு எங்கே ஓடினாலும் காளிதாசனை லோகம் அடையாளம் கண்டுகொண்டு கொண்டாட ஆரம்பித்துவிடும். அப்படி கொண்டாட வேண்டாம் என்றே காளிதாசனுக்கு இருந்தது. பிராண சகாவாக இருந்த போஜன் தன்னை திரஸ்காரம் பண்ணின விட்டு லோகத்தில் வேறு யாரும் தன்னை ஆதரிக்க வேண்டியதில்லை. அப்படி ஆவதற்கு தான் விட்டால் அது அவனிடம் தனக்குள்ள உத்தமமான சிநேகத்துக்கே துரோகம் செய்கிற மாதிரி என்று காளிதாசன் நினைத்தான். அத்தனை உசந்த எண்ணம் அவனுக்கு இருந்தது. அதனால் ஊரை விட்டு ஓடின அப்புறம் தான் காளிதாசன் என்றே தெரியாமல் ஏதாவது மாறு வேஷம் போட்டுக்கொண்டு சுற்றுவது என்று முடிவு பண்ணினான். என்றைக்காவது ஒரு நல்ல காலம் பிறந்து மறுபடியும் தான் போஜனோடு சேரும்படியாக இருக்கலாம் என்பதற்காக இப்படி மாறு வேஷத்தில் உயிரை வைத்துக் கொண்டிருக்கலாம் என்று நினைத்தான். என் மாதிரி வேஷம் போட்டு கொண்டான் என்று கதை. அதாவது பைத்தியக்கார சாமியார் வேஷம் போட்டு கொண்டானாம். அவன் ஊரை விட்டு போன கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போஜராஜாவினால் அவனில்லாமல் தாங்க முடியவில்லை. அதனால் அவன் குடுகுடுப்பாண்டி வேஷம் போட்டுக்கொண்டு காளிதாசனை தேடிக்கொண்டு புறப்பட்டான். வினோதமான ஒரு விதத்தில் அவனை கண்டுபிடித்தான் என்று கதை. குறிப்பு: இந்த வினோதமான கதை ஸ்ரீசரணர்கள் பிரிதொரு சமயத்தில் விரித்துரைத்தபடி நம் நூற்பகுதிகளில் ஒன்றில் வெளியாகலாம். நான் சொல்ல வந்தது, ஒருத்தன் ராஜா என்பதற்காக கூட அவன் சொல்வதற்கெல்லாம் சலாம் போடுவது என்றில்லாமல் தங்கள் தன்மானப்படி மனசாட்சியை காப்பாற்றிக் கொண்டவர்களாக அநேக கவிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்களில் காளிதாசனும் ஒருவன் என்பதுதான். மரபு வழி கதைகளும் ஆராய்ச்சியும். தாரா, உஜ்ஜயினி என்று 2 ஊர் பெயர்கள் சொன்னேன். தாராதான் போஜன் ஆட்சி செய்த மாளவ ராஜ்யத்துக்கு தலைநகரம். உஜ்ஜயினி அதை அடுத்து மேற்கிலே உள்ள அவந்தி ராஜ்யத்துக்கு தலைநகர். கிருஷ்ணா, கோதாவரி நதிகளுக்கிடையில் ஆதியில் விஸ்தாரமாய் இருந்து இப்போது பேரர் என்கிற பகுதிக்கு மட்டும் பேராயிருக்கிற விதர்ப்பத்துக்கு வடக்காக இருப்பவை மாளவமும் அவந்தியும். தலைநகரான உஜ்ஜயினிக்கே அவந்தி என்றும் பெயர் உண்டு. அங்கே இருந்து ஆட்சி பண்ணின விக்ரமாதித்யன் தான் காளிதாசனின் பேட்ரானாக இருந்தவன். போஜன் இல்லை. பல்லாளன் என்கிறவன் ஏதோ ஒரு கர்ண பரம்பரை கட்டுரைகளை திரட்டி போஜ பிரபந்தம் என்று எழுதியிருப்பதில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களுக்கு ஆத்தென்டிசிட்டி, உறுதி செய்யும் சத்தியத்தன்மை இல்லை என்று ஆராய்ச்சி செய்கிற ஸ்காலர்கள் சொல்கிறார்கள். அப்புறம் அந்த விக்ரமாதித்யன் யார்? சகர்களை ஜெயித்து விக்ரம சகாப்தம் ஏற்படுத்திய உஜ்ஜயினி சக்கரவர்த்தி சந்திரகுப்தனா? பாடலிபுத்திரத்திலிருந்து ஆட்சி செய்த குப்த வம்சத்து 2வது சந்திரகுப்தனா? என்றிப்படி பல சந்திரகுப்தர்களில் எவன் என்பதிலும் அவர்களுக்குள்ளேயே அபிப்பிராய பேதங்கள் இருக்கின்றன. காளிதாசன் மட்டுமில்லை, இன்னும் அநேக கவிகளை பற்றி சம்ஸ்கிருத இலக்கியத்தில் மட்டுமில்லை, எல்லா பாஷையிலும் இருந்த இலக்கிய கர்த்தர்களை பற்றி, இப்படி அவர்கள் வாழ்ந்த காலம், தேசம் எல்லாவற்றையும் பற்றி இட்டுக்கட்டின கதைகள் பரவிவிட்டன என்கிறார்கள். உதாரணமாக தமிழிலே எடுத்துக்கொண்டால் திருவள்ளுவரும் ஔவையாரும் சமகாலத்தவர்கள். அவர்கள் அண்ணா தங்கையாக வேண்டும் என்று ஒரு கதை. இன்னொரு பக்கம் ஔவையார், கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி எல்லோரையுமே சமகாலத்தவர்களாக்கி வழங்குகிற அநேக கதைகள். இவை எல்லாமே வெறும் கதைதான், ஹிஸ்டாரிக்கலாக சரியாயில்லை என்கிறார்கள். கதையாகத்தான் இருக்கட்டும், ஃபேக்டாகத்தான் இருக்கட்டும், எதுவானாலும் இவற்றை எடுத்துக்கொண்டு ரசிக்க வேண்டும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. இந்த கதைகள் எந்த கவிவாணர்களை குறித்தனவோ அவர்கள் கல்பனையாக பல பாத்திரங்களை வைத்து காவிய நாடகங்கள் எழுதியிருக்கிறார்கள்.
நிஜமாக இருந்த பாத்திரங்களின் மேலே கூட தங்களின் கல்பனையை ஏற்றி சம்பவங்களை மாற்றி இலக்கிய சுவை அதிகரிக்கும்படியாக மெருகு போட்டிருக்கிறார்கள். ஒரே ராமாயணத்தையே வால்மீகி ஒரு விதமாக சொன்னார், கம்பர் ஒரு விதமாக, துளசிதாஸ் இன்னொரு விதமாக, கிருத்திவாஸ் இது எல்லாவற்றுக்கும் வித்தியாசமாக சொன்னார்கள் என்றால் எதனால்? அவரவரும் தங்கள் கல்பனா சக்தி, அனுபவம், டேஸ்ட், தாங்கள் எடுத்துக்கொண்டுள்ள நோக்கம் ஆகியவற்றை அனுசரித்து நிஜமாக நடந்ததையே மாறுதல்கள் செய்து சொல்லலாம் என்று நினைத்ததால் தான். ஃபேக்டுக்கு, அதாவது நடைமுறை உண்மைக்கு ஒரு சத்தியத்துவம் உண்டு என்றால் ஒரு உத்தமமான கவியின் கல்பனை, நோக்கம் முதலானதுகளுக்கும் ஒரு சத்தியத்துவம் உண்டு என்று நினைத்து இப்படி மாற்றி இருக்கிறது. நாமும் அந்த காவிய நாடகங்களை ரசித்து படித்து பலவிதத்தில் பயனடைகிறோம். அந்த கவிகள் வேறே பாத்திரங்களை பண்ணினது போலவே அவர்களையே பாத்திரங்களாக்கி மற்ற கவிகளும் ஜனங்களும் கதைகள் பண்ணினால் இதையும் நாம் ரசித்து இதிலும் வெளியாகிற அநேக உண்மைகளாலும் நீதிகளாலும் பயனடைய வேண்டியதுதானே. கவி சமூகமாக இல்லாத ஜன சமூகம் இப்படி கதை கட்டிற்று என்றால் கூட ஒரு பெரிய பண்பாட்டின் கீழே வருகிற நம் தேசத்தில் பரம்பரை பரம்பரையாக மக்கள் ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்பட்டு பயன்பெற்ற மரபு வழி கதைகள் இவை என்னும்போது அவற்றுக்கு ஒரு வெயிட், அவற்றை அப்படியே தள்ளிவிட முடியாததான ஒரு மதிப்பு ஏற்படத்தான் செய்கிறது. நெருப்பில்லாமல் புகையாது என்ற மாதிரி ஒரு ஆதாரமும் இல்லாமல் இந்த எல்லா கதைகளும் தோன்றி இருக்காது. சிலதோ பலதோ கூட ஆதாரமில்லாமல் இருந்தாலும் எல்லாமே அப்படி இருந்து விடாது. சம்பந்தப்பட்ட ஊர்கள், பேர்கள், காலம் முதலான டீடைல்ஸ், விவரங்கள் தப்பாக இருக்கிற போது கூட இந்த கதைகளில் வருகிற சம்பவத்துக்கும் அதிலே வெளியாகிற கவியின் குணப்பான்மைக்கும் ஆதாரம் இருக்கவே செய்யும். இந்த மாதிரி கதைகளில் ஒன்று மட்டும் ஒப்புக்கொள்ள முடியாததாக இருப்பதை சொல்ல வேண்டும். கம்பனானாலும் சரி, காளிதாசனானாலும் சரி, எந்த கவியையும் தாசிகளோடு சம்பந்தப்படுத்தி உண்டாக்கி இருக்கும் கதைகளைத்தான் சொல்கிறேன். எத்தனையோ பக்தியை ஊட்டும்படியாகவும் உசந்த தத்துவ வேதாந்த கருத்துக்கள் ஜுவலிக்கும்படியாகவும் கல்ச்சர் என்று எடுத்துக்கொண்டாலும் அதில் உச்சமான அம்சங்களை பிரதிபலிப்பதாகவும் காவிய நாடகாதிகள் செய்துள்ள மகாகவிகளை சொந்த வாழ்க்கையில் பிசகி நடந்தவர்களாக சொல்வதில் சத்தியம் இருப்பதற்கில்லை. பின்னே ஏன் நெருப்பில்லாமல் இங்கே மட்டும் புகையணும் என்று கேட்டால் இந்த புகைக்கும் ஆதாரமாக ஒரு நெருப்பை சொல்லலாம். என்னவென்றால் காவியங்களின் லட்சணைப்படி அவற்றிலே சிருங்கார ரசம் நிறைய இருக்கத்தானே செய்யும். அதுதான் புகைக்கு நெருப்பு. இத்தனை சிருங்காரமாக கவிதை பண்ணினவர்கள் என்றால் அவர்களே இதிலே ரொம்பவும் ஈடுபட்டவர்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று தப்பாக நினைத்து கதைகள் செய்துவிட்டார்கள். பிற்காலத்தில் நடிகர்கள், கவிகள் ஆகியவர்கள் ரொம்பவும் உல்லாச பேர்வழிகளாக ஆகிவிட்டதை வைத்து முற்காலத்தில் சாஸ்திரோக்தமாக ஆட்சி நடந்தபோது ராஜசதசிலே சத்வித்வான்களும் மெச்சும்படியாக இருந்த கவிகளும் இப்படியே இருந்திருப்பார்கள் என்று நினைத்து விடப்படாது. ஒருத்தர் இரண்டு பேர் அப்படி இருந்தும் இருக்கலாம். ஆனால் எல்லோரையும் அப்படி வைத்து விடுவது சரியில்லை. இந்த ஒரு அம்சத்தை தவிர மற்றபடி மொத்தத்தில் குறைந்தபட்சம் கதையாகவேவாவது எல்லாவற்றையும் ஏற்று ரசிக்க வேண்டியதுதான். கம்பரும் குலோத்துங்கனும். கம்பருக்கு வருகிறேன். 10ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரையில் அதுவா இதுவா என்று கம்பருடைய காலத்தை பற்றி உள்ள ஆராய்ச்சிகள் இப்போது நமக்கு வேண்டாம். அவர் நாளில் ஆட்சி பண்ணினது விக்ரம சோழனா குலோத்துங்கனா? குலோத்துங்கன் என்றால் எத்தனாவது குலோத்துங்கன் என்ற விவாதம் வேண்டாம். கதைதான் வேண்டும். கதையானாலும் அதிலே அவருடைய குணப்பண்புக்கு விதை இருக்கிறது என்று மதித்து கேட்பதுதான் நமக்கு வேண்டியது. போஜனும் காளிதாசனும் மாதிரிதான் குலோத்துங்க சோழனும் கம்பரும் அத்தியந்தமாய் இருந்திருக்கிறார்கள். அதனாலேயே கம்பர் அவனிடம் ரொம்ப சுவாதீனமாக பேசுவார். பெரிய ராஜ்யத்தை தன் ஆதீனத்தின் கீழே வைத்திருக்கிறோம் என்பதை ஒரு நாள் குலோத்துங்கன் ரொம்ப பெருமையாக சொல்லிக் கொண்டான். உடனே கம்பர், சுவாதீனத்தின் பேரில் ராஜ்யமே உன் ஆதீனத்தில் இருக்கிறதென்றாலும் நீ என் ஆதீனத்தில்தானே இருக்கிறாய் என்று கேட்டுவிட்டார். பிரியத்தின் பேரிலே மனசிலே எந்த அதிகார அகங்காரமும் இல்லாமல் தான் இப்படி சொன்னார். ஈஸ்வரனையே பக்த பராதீனன் என்பது, இறைவரோ தொண்டருள்ளத்து ஒடுக்கம் என்பது ஈஸ்வரனுக்குத்தானே பெருமை. அப்படி பெரிய புவியரசனும் கவியரசரான தமக்கு அடக்கம் என்பது அவன் பெருமையை
கலையை மதிக்கும் அவனுடைய ராசிக்கிய பெருமையை காட்டுவதுதான் என்று நினைத்து வெள்ளையுள்ளத்தோடு கம்பர் சொன்னார். அதிகாரத்தில் உள்ள ஒருவர் ரொம்பவும் ஜாக்கிரதையாய் இருந்தாலொழிய அந்த ஸ்தானத்தின் போதை எப்போதாவது ஒருபோது தலைக்கேறத்தான் செய்யும். இப்போது குலோத்துங்கனுக்கு அப்படித்தான் ஆயிற்று. ராஜாவான தனக்கு மேலே என்று இந்த பாட்டுக்காரன் சொல்லிக் கொள்வதா என்று அசாத்திய கோபம் வந்தது. அதி ஸ்நேகம்தான் பரமவிரோதமாக மாறும் என்று முன்னேயே சொன்னேன் அல்லவா? இந்த கதையிலும் அப்படி ஆயிற்று. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகா பெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर।